ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வைஷ்யூ மொமெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் எப்படி வந்து 2025 விஷன் போர்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் விஷன் போர்ட் செய்கிறதுக்காக ஒரு வேஸ்ட் அட்டை வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்து கார்ட்போர்டும் கடையில் வாங்கிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி வேஸ்ட் அட்டை வந்து எடுத்து செய்யலாம். ஸோ உங்களோட லென்த் என்னவோ, உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த கார்ட்போர்டை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் ரெக்டாங்குலர் ஷேப்பில் வரணுன்றதுக்காக நான் இப்படி கட் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து நான் இதில் வந்து பிளாக் கலர் சார்ட் பேப்பர் ஒட்ட போகிறேன். ஸோ வாங்க ஒட்டிடலாம். ஸோ கருப்பு கலர் சார்ட் தான் ஒட்டணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ நீங்கள் அந்த கலர் ஒட்டலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து டார்க் கலராக இருந்துச்சுன்னா அழுக்காக சீக்கிரம் வந்து ஆகாது. அதே மாதிரி எனக்கு வந்து பிளாக் கலர் ரொம்ப ஃபேவரட். ஸோ அதனால் நான் அதை ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி அது மேலே எந்த ஸ்டிக்கர்ஸ் ஒட்டினாலும் பிளாக் கலரோட பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால ஸ்டிக்கர்ஸோட அந்த குவாட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா டார்க்காக தெரியும். அதுக்கப்புறம் டாப்பில் மை விஷன் சொல்லிட்டு எழுதுறதுக்காக நான் ப்ளூ கலர் கிளிட்டர் ஷீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பென்சிலில் ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த ஷேப்பை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை பேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சதெல்லாம் ஆல்ரெடி வந்து கட் பண்ணி ஷேப்பாக கட் பண்ணி வந்து வச்சுருந்தேன். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து எங்கெங்கே அரேஞ்ச் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு ஐடியா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு சும்மாவே வச்சு பாருங்கள் எங்கெங்கெல்லாம் இதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பேஸ்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்மளால் அதை எடுக்க முடியாது. ஸோ முன்னாடியே வந்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாம் எங்கெங்கே வைக்கலாம்னு சொல்லிட்டு சும்மா வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேவாக இருக்குது, செட் ஆகுதுன்னா மட்டும் எல்லாத்தையும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து எப்படி பிளான் பண்ணணும் அந்த மாதிரி நான் விஷன் போர்டை வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபைனலாக வந்துருச்சு. இப்போ ஸ்டடி டேபிளை வச்சு நம்ம பார்த்துடலாம். அவ்வளோதான் இதோட ஓவரால் லுக். ஸோ நான் எப்படி வந்து நினச்சேனோ அந்த மாதிரி வந்து ரொம்ப அழகாக வந்துடுச்சு. ஸோ ஐ லவ் திஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ விஷன் போர்ட் எப்படி க்ரியேட் பண்ணுன்ற டுட்டோரியல் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டில் பை ஃப்ரம் வைஷ்யூ.